கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த அக்டோபர் மாதத்தில் 13ஆம் நாளாகிய இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காலை நேரத்தில் இயேசு நாமத்தில் இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக ஸ்தோத்திரங்களை, அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறதுமாக அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, காலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். கடந்து போன இரவு முழுவதுமாய் கிருபையாய் காத்தீர் ஆண்டவரே. நல்ல மழையை தந்திருக்கிறீர், தொடர்ந்து தாரும். என்னுடைய விவசாயம் செழிக்கட்டும். அதே நேரத்தில் ஏழை எளிய மக்கள் ஆண்டவரை பாதிக்கப்படாத வண்ணம் எங்களை காத்தரலும். இந்த நாளிலும் உடைய ஆண்டவரை வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக கர்த்தாவே அநேக மக்களை இந்த நாளில் இந்த வார்த்தைகள் சந்திக்கட்டும். உடைய ஆண்டவரை ஆசீர்வாதங்கள் போய் சேரட்டும். வியாதிகள், பலவீனங்கள், துன்பங்கள் இந்த விடுதலை தந்து ஆண்டவரே எங்களை நீ தூக்கி எடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதி மணியனையும் சாரியும் சாக்கசாரியும் எடுத்து பயன்படுத்தும். கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் உடைய இறை ஆசிரியர்களை தாரும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் நம் கர்த்தரை துதிக்கும்படியாக 78வது பாடலாக இயேசு நாயகனை துதிசை என்ற பாடலை அவருடைய இணைந்து நாம் பாடுவோம். 78வது பாடல். இயேசு நாயகனை நாயகனை பாசந்தனில் உழலும் பேய்மதியே, ஐயன் பாதத்தை அன்றி உனக்கார்கதியே. பாசந்தனில் உழலும் பேய்மதியே, ஐயன் பாதத்தை அன்றி உனக்கார்கதியே. பூசும் மங்கிஷமோடு புவி நீதியே, வெறும் பொய் 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 இயேசு நாயகனை. ஆணவம் என்னும் பேயினை முடுக்கும் பரமானந்த சுக கிரக பாதம் கொடுக்கும். ஆணவம் என்னும் பேயினை முடுக்கும் பரமானந்த சுக கிரக பாதம் கொடுக்கும். வேணபீஷ்டங்கள் வந்தடுக்கும், இது மெய் 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 இயேசு நாயகனை. தகை பெரும் வெண்டலம் தானில் உதயம் செய்யும் சசி கதிர்மீன் முதல் பொருளெதையும். தகை பெரும் வெண்டலம் தானில் உதயம் செய்யும் சசி கதிர்மீன் முதல் பொருளெதையும். வகையுடன் அருள் கடவுளை இருதயம் தனில் வை 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 இயேசு நாயகனை. நாத புத பௌதிக ஸ்தாபகனை, வேதனாவலர் மீதில் என்றும் ஞாபகனை. நாத புத பௌதிக ஸ்தாபகனை, வேதனாவலர் மீதில் என்றும் ஞாபகனை. ஓதரிய சர்வ வியாபகனை பணிந்து உய் 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 உய்
சுநாயகனை. நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் நாமத்திலே த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக காலை நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்தெடுத்திருக்கிற இறை வார்த்தை சங்கீதம் 121, பரிட்சயமான ஒரு சங்கீதம். என்னுடைய தலைப்பு, ஆண்டவர் இஸ்ராயேலரின் பாதுகாவலராக இருக்கின்றார். God is the protector of Israel, or the Lord my helper, trusting in God's presence என்று நாம் சொல்லலாம். இதை 6 வசனங்களாக பிரித்திருக்கிறார்கள். அதில் இஸ்ராயேலரின் கேள்வி ஒரு திரு பயணி, அதாவது ஒரு பில்கிரிமேஜ், ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கின்ற ஒரு இதாக இருக்கிறது. அதே நேரத்தில் 2 முதல் 6 வசனத்தில் குருவின் பதிலாகவும் இது இருக்குது. ஆண்டவர் உதவுவார் அப்படின்ற ஒரு எண்ணம். 7 முதல் 8 வசனத்தை 3வது பகுதி, அனைத்து தீமைகளிலிருந்தும் அவர் பாதுகாப்பார் என்று 3 பிரிவுகளில் இது பிரித்திருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் எருசலேமுக்கு திருப்பயணத்தில் வந்த மக்களோடு இணைந்த பாடல் இது. பயணியருள் ஒருவர் குருவிடம் வினா எழுப்ப குரு அதற்கு பதில் தருகிறார். அப்பதிலே 2 கருத்துக்கள் அடங்கியுள்ளன. படைத்த கடவுள் உதவுவார், பாதுகாக்கும் கடவுளும் உதவிடுவார் என்பது பாடலின் கருத்து. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்ற மிக அழுத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இதில் வருகிறது. என்ற பொன்மொழிக்கு இணங்க, ஆண்டவரை சிக்கென பிடித்து கொண்ட அடியார் ஆண்டவரிடம் இருந்தே எனக்கு உதவி வரும், எனக்கும் அவர் உதவி விடுவார் என்பார். பாடலில் 6 முறை காக்கிறார், ஷோமார் என்ற சொல் வெவ்வேறு நிலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. இச்சொல்லுக்கு ஆண்டவர் தாய்போல் இருந்து பாதுகாப்பார் என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஆயனாயிருந்து பாதுகாப்பார் என்று இரு பொருளிலும் அழுத்தம் கொடுத்து பொருள் கொள்ளலாம். பிறப்பு, திருமணம், இறப்பு ஆகிய நிகழ்வுகளில் மிக பொருத்தமாக இப்பாடலை பயன்படுத்தி நம்ம ஆசீர்வாதத்தை பெறலாம். என்னுடைய பொருட்களை நம்ம பார்க்குறோம். நிறைய வார்த்தைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மலைகள் அப்படின்னாக்கா ஆண்டவர் நமக்கு ஸ்ட்ராங்காக உதவி செய்கிறாரு, ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆண்டவரிடமிருந்தே நமக்கு உதவி வரும் என்பது ஏகாரம், ஆண்டவரிடமிருந்தே என்ற சொல்ல வார்த்தை பயன்படுத்துகிறோம். இதே போல் ஆண்டவர் நம்முடைய வலப்பக்கத்தில் இருக்கிற அந்த வலப்பக்கம், ரைட் ஹேண்ட் என்பது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் கூட எதுவுமே நம்ம வலக்கரத்தில் தான் செய்கிறோம் இல்லையா? அது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் நமக்கு நிழல் போல இருக்கிறார், பகலிலே இரவிலே அவர் இருக்கிறார், போகும்போது வரும்போது நம்மளை காக்கிறார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகளாக நம்ம பார்க்கிறோம். அப்போது நமது வாழ்க்கை பயணம் இன்பமும் துன்பமும் கலந்தது. அது செப்பனிட நல்ல பாதைகள் நம்மை வழி நடத்தி செல்லும். கரடு முரடான பாதைகளிலும் நம்மை இட்டு செல்லும். எனினும் பயணம் முடிவெல்லையில் வைத்த கண் வாங்காது ஆரிய கூத்தாடினாலும் காரியத்திலே கண்ணாயிருந்து வழி நடப்போமாயின் அப்பயணத்திலே வெற்றி அடைவோம். பயணம் முடிவதில்லை, கிறிஸ்துவே பயணத்தை நடத்தி செல்பவராயிருக்கிறார். அவர் இதுகாரம் நம்மை காத்திட்டார், இப்போதும் காத்து வருகிறார், இனியும் காப்பார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு நாம் இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். நம்மை காக்கும் அவர் கண் அயர்வதில்லை, உறங்குதல் என்ற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தையாக நம்ம பார்க்கணும். எனவே நின்ன பாதம் பத்தியான பாசனம் எனக்கு நல்கு என்று திருமழிசை ஆழ்வார் கூறி முறிக்கிறதை போல பற்றற்றான் பற்றினை பற்றி கொள்வோம். ஆண்டவருடைய நம்பிக்கை நம்ம பற்றும்போது நமக்கு எல்லா விசுவாசமும் கிடைக்கும், நம்பிக்கையும் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. நம்ம அதை வேகமாக பார்க்கலாம். திருப்பயண பாடல், நம்மை பாதுகாக்கும் பாடல் சீயோன் மலை பாடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி? ஒரு முதல் கேள்வியோடு ஆரம்பிக்கிறார். எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? யார் எனக்கு செய்வார்கள்? நான் நம்பி இருக்கிற மனிதர்கள் செய்வார்களா? என்னுடைய நாட்டு அரசன் எனக்கு செய்வாரா? தலைவர் செய்வாரா? என்னுடைய கணவன் செய்வாரா? மனைவி செய்வாரா? பிள்ளைகள் செய்வார்களா என்ற கேள்விக்கு ஒரு பதில்தான்
விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அல்லேலூயா. இன்னைக்கு மனிதர்களை நம்பி 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 ஏமாந்து போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு துரோகம், எங்க பார்த்தாலும் துரோகம் நடக்கிறது. நம்ம கூடவே இருந்து நமக்கு துரோகம் செய்கிற மக்கள் தான் ஏராளம். முதுகிலை குத்துகிறவர்கள் ஏராளம். இப்படி வழியை தாங்கி தாங்கி நம்ம வருகிறோம். ஆனால் இன்றைக்கு உதவி என்று கேட்கும்போது இது செய்கின்ற ஒரே ஆண்டவர் இயேசு ஆண்டவர். ஆமென். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன் என்ற பாடல் அழகான ஒரு வரிகளை இருக்கிறது. இப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்கும். இன்னைக்கு மனிதர்கள் எல்லாம் செய்வேன் என்று சொல்லிட்டு நமக்கு செய்யாம போறாங்க. இதோ வா இருக்கிறேன், வா கதவை திறந்து வைக்கிறேன் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. போகும்போது கதவை அடைத்து விடுகிறார்கள். நமக்கு அவங்க எந்த உதவியும் செய்வது இல்லை. இன்னும் சொல்ல போனா நம்முடைய கஷ்டங்களில அவர்கள் சந்தோஷப்படுகிறதை நம்ம பார்த்திருக்கிறோம். நமக்கு வருகிற துன்பங்களில அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆஹா, இவனுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துச்சா, ரொம்ப சந்தோஷம்பா அப்படி. இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற மக்களுடைய நிலைமையாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே இந்த காலை நேரத்தில் நமக்கு உதவி தருகின்ற கண்மலையே நோக்கி நம்ம பார்க்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் தான் நமக்கு உதவி தருகிறவர். அவர் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிடவே மாட்டார். அவரை உடைய பாதத்தை இடராத பார்ப்பார். ஏன்னா பாதம் என்பது ரொம்ப முக்கியம். அதான் நம்ம அடி எடுத்து வைத்து போகிறோம். அதனால பாதத்தை இடராமல் அவர் எந்த ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், வியாதி, பலவீனத்திலிருந்து நம்மளை காக்கின்றார். நம்முடைய உயிரை காக்கின்றார். இல்லை, அவர் உறங்க விட மாட்டார். கர்த்தர் உறங்க மாட்டார். அவர் உறங்குகிறவர் அல்லதான் சொல்றாரு. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உறங்குவது என்பது உட்கார்ந்து கொண்டோ நின்று கொண்டோ வேலை செய்து கொண்டோ உறங்குவது, கண்ணை நம்ம மூடின. ஆனால் கண் அயர்வது என்பது படுத்துக்கொள்வது. கடவுள் அப்படிப்பட்ட கடவுள் அல்ல, நம்மை பாதுகாக்கும் கடவுளாகவே இருக்கிறார். அடுத்தது பார்க்கிறோம், ஆண்டவர் உம்மை காக்கின்றார், அவர் வலப்பக்கத்தில் இருக்கின்றார், அவரே உமக்கு நிழல் ஆவார். நம்முடைய வலப்பக்கத்தில், இந்த வலது ரைட் ஹேண்ட் என்பது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வலப்பக்கத்தில் இருந்து நம்மளை காக்கிறார். எந்த ஆபத்து, விபத்து, நாசம், மோசங்கள் வந்தாலும் நம்ம கூடவே இருந்து. நம்முடைய இந்தியாவில் ரைட் ஹேண்ட் என்பது ஒரு சென்டிமெண்ட் இல்லையா? அதனால நம்ம தோத்திரம் பண்ண கூட தோத்திரம் இப்படி பண்ணுறோம், ஷேக் ஹேண்ட் கொடுக்குறோம், காசு கொடுக்குறதோ எதுனா வாங்குறதோ எல்லாம் செய்கிறது வந்து ரைட் ஹேண்ட் தான். அதனால கடவுள் நம்முடைய வலப்பக்கத்தில், வலப்பக்கம் என்பது ஆண்டவருடைய ஸ்ட்ரென்த்தை குறிக்கிறது, பவரை குறிக்கிறது. பவர், த பவர்ஃபுல் ஹேண்ட் ஆஃப் காட், யாவே, பவர்ஃபுல் ஹேண்ட் ஆஃப் யாஹ்வே. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, எபிரேய பாஷையெல்லாம் வந்து ரைட் சைட்லேருந்து எழுதின்னு போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மற்றதெல்லாம் லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம எழுதின்னு வரோம். ஆனால் இது வந்து ரைட் சைட்லேருந்து எழுதுவதற்கு காரணம் என்னென்னா, த பவர் ஆஃப் ரைட் ஹேண்ட் ஆஃப் காட், ஜீசஸ், காட், யாஹ்வே அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவர் உறங்குவதில்லை, அவரே நமக்கு நிழலாக, நம்ம கூடவே வர நிழல் வந்து நம்மளை விட்டு பிரியவே பிரியார். யார் நம்ம விட்டு போனாலும் நிழல் நம்ம கூட நம்ம தொடர்ந்துனே இருக்கும். அது போல கடவுள் நம்ம கூட வருகிறார். பகலிலே கதிரவன் நம்மை தாக்காது, இரவுல நிலாவும் நம்மளை தாக்காது. ரொம்ப முக்கியமானது. சரி, பகலில் வெயிலுடைய கொடுமை அதிகமாக இருக்குது, அது நமக்கு ஈஸியாக தெரியும். இன்ஃப்ராரெட் ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ் இதெல்லாம் வந்து நம்மளை தாக்குது. இதனால் நமக்கு கேன்சர் கூட வருதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நிலா வந்து எப்படி நம்மளை தாக்கும் அப்படின்னா, ஒரு காலத்தில் நிலா, அந்த காலத்துலலாம் வந்து பவர்ஃபுல்லாக இருந்துச்சான். லூனார் எக்லிப்ஸ் எல்லாம் வருது இல்லையா, இந்த சந்திர கிரகணம் அதெல்லாம் வருகிற போது குழந்தைகள், கர்ப்பிணி ஸ்திரீகள் எல்லாம், வயதானவங்கள்லாம் போகும்போது அது அவங்கள தாக்கிட்டு என்ன ஆகுமா, அவங்க சிக்காயிடுவாங்க. அதனால் நிலாவனாலும் சரி, சந்திரனா சூரியனாலும் சரி, எல்லாத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை காக்கிறார், அவர் வழி நடத்துகின்றார் என்று சொல்லப்படுகிறார். அதுதான் இந்த சங்கீதத்தினுடைய அழகான ஒரு பகுதியாக இருக்கிறார். அதே போல ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார், அவரே உம் உயிரை காத்திடுவார். உயிரை காக்கின்ற ஆண்டவர் இல்லையா? கர்த்தருக்கு எந்த நேரத்திலும் நமக்கு ஆபத்து வந்து கொண்டே இருக்கும். அப்போ கர்த்தரிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கிற போது அவர் நம்முடைய ஜீவனை காக்கின்றவராய் இருக்கிறார், வழி நடத்துகின்றவராய் இருக்கிறார். அதை கடைசியாக பார்க்குறோம். நீர் போகும்போதும் உன்னை ஒருபோதும் உள்ளே வரும்போதும், நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும், இப்போது எப்போதும் ஆண்டவர் நம்மை காத்துள்ள எல்லா சூழ்நிலையிலும், எந்த இடத்துல நீ போனாலும், வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் உன்னை காக்கின்றவராய் இருக்கின்றார் என்ற பகுதி செய்தி ரொம்ப முக்கியமானது. ஆங்கிலத்தில் பார்க்குறோம், The Lord is my helper, trusting in God's presence. Psalm 121 is a pilgrimage psalm அப்படின்னு நம்ம பார்க்குறோம். Psalm 121 is one of the 15 songs of ascents that we are traditionally sung by Hebrew pilgrims.
as they journeyed to Jerusalem for the 3 annual feasts, Passover, Pentecost, and the Feast of Tabernacles. This psalm was likely sung during these pilgrimages, which involved traversing hills and valleys, symbolizing both physical and spiritual ascension towards God's presence in the temple. The Psalms, including Psalm 121, were written over several centuries with the exact date of composition unknown. The Israelites faced various challenges during their pilgrimages, including rough terrain, potential threats from robbers, and harsh weather conditions. The temple in Jerusalem, built by King Solomon and later rebuilt after the Babylonian exile, was considered the dwelling place of God's presence on earth. இதோடைய கல்ச்சரல் சிக்னிஃபிகன்ஸை பார்க்கும்போது சாங்ஸ் ஆஃப் அக்சன்ஸ் were an integral part of the Jewish worship, emphasizing trust, protection, and guidance. Psalm 121 highlights God's providence and protection, reassuring pilgrims of His constant presence and care. The Psalm's themes of trust and faith in God would have resonated deeply with the Israelites, particularly during the times of difficulty and uncertainty. Psalm 121 is written in a poetic and literary style, characteristic of Hebrew Psalms, with a clear and consistent pattern of throughout the expression. The psalm employs a parallelistic structure where lines are arranged in pairs to emphasize the pairs to main theme. இதுதான் இதனுடைய பின்னணி. இதை நம்ம செய்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், திருப்பி நம்ம பார்க்குறோம். Psalm 121 is a pilgrimage psalm expressing trust and confidence in God's presence and protection. The psalm highlights God's constant presence and help in our lives. Looking to the hills, seeking help. The psalmist looks to the hills, symbolizing his search for help and strength, God's help. The psalmist affirms that his help comes from the Lord, who made heaven and earth. God's watchful care, God's protection. God will not let the psalmist's foot slip, demonstrating His watchful care and protection. God's vigilance. God neither slumbers nor sleeps, emphasizing His constant vigilance and attention. God's presence and protection. God's presence. The Lord is the psalmist's shade, protecting him from the sun and the moon. God's protection. God will keep the psalmist from all evil, preserving his life. Trust and confidence. May we learn to trust and have confidence in God's presence and protection. How can we apply in our life situations? God's sovereignty. The psalm highlights God's sovereignty over all creation. The psalm emphasizes God's care and protection for His people. இதை குறித்து நம்ம பார்க்கும்போது உபாகமம் 33:27 கடவுள் தம்முடைய மக்களை எவ்வாறு காத்தார் என்பதை பார்க்கிறோம். ஏசாயா 40:28-37 நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 13:5-6 நம்ம பார்க்கிறோம். கடவுள் நம்மோடு இருந்து நம்மளை பாதுகாக்கின்றவராய் இருக்கிறார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், வியாதிகள், பலவீனங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மளை வழிநடத்துகிறார் என்ற சிந்தனையோடு நம்ம வாழ இந்த காலை வேளையிலே தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட குளிர்ச்சியான திங்கட்கிழமையின் இந்த பணி நாளிற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இப்படிய பணிகளையும் பயணங்களையும் ஆசீர்வதி, எந்த ஆபத்தும் விபத்தும் நாசமோசலும் வியாதிகளும் எங்களை ஆண்டவர் அண்டிக்கொள்ளாதபடி காத்தரணும். பள்ளிக்கு போகிறவங்க, கல்லூரிக்கு போகிறவங்க, ஆசிரியர் பெருமக்கள், ஆஃபீஸ் போகிறவங்க, ஊழியத்தை செய்கிறவங்க, ஆண்டவரே பாஸ்டர்ஸ், அனைத்து ஊழியர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தில் இப்படி இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்காக, ஆண்டவரே 3 சபை சங்கங்களுக்காக, ஆண்டவர் 15 வட்டங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நடந்து முடிந்த ஆண்டவர் வட்ட தேர்தல்களிலே உமக்கு பிரியமானவர்களை நீர் தேர்ந்தெடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அடியனையும் வாணியம்படி வட்ட தலைவராக நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரை. தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை இன்னும் சிரத்தோடு செய்ய அடியனுக்கு ஆண்டவரை, அடியனோடு இணைந்து பணியாற்ற மற்ற எல்லாரையும் நீர் பயன்படுத்த வேண்டுமாக கொண்டு நான் ஜபிக்கின்றோம். இந்த நேரத்தில் வாக்களித்த ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைக்கிறோம். ஆயர்களையும் ஆண்டவர் சபையாரையும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து உமக்காக நாங்கள் ஊழியம் செய்கின்றோம். அதுக்காகவே நீர் கொடுத்திருக்கிறீர். அதை நான் உணர்ந்து செய்ய கிருபை தார். தொடர்ந்து
நடக்க இருக்கிற சபை சங்க தேர்தலிலும் உமக்கு பிரியமானவர்கள் ஜெயிக்கட்டும் ராஜா. ஐஎல்சிலும் உமக்கு பிரியமானவர்கள் ஜெயிச்சு ஆண்டவரே வந்து இந்த ஊழியத்தை செய்ய. ஆமாண்டவர், பதவிக்காக அல்ல, பட்டத்திற்காக அல்ல, பெருமைக்காக அல்ல, ஊழியத்தை செய்ய என்பதை நாங்கள் ஆண்டவர் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த நேரத்தில் எங்களோடு ஊழியத்தில் இருக்கிற ஆண்டவரே, என்னுடைய அன்பர் சாரியம் ஏஞ்சக்காவி அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாளியும் ஆசிர்வதிங்க. என்னுடைய சாகு சாரி டீச்சரையும் அடியன் எடுத்து பயன்படுத்துங்க. அடியன் ஆண்டவர் பணியாற்றி கொண்டிருக்கிற பாபனப்பள்ளி போத வட்டத்திற்காக ஜபிக்கிறோம். பாபனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சானம்பு திருச்சபைகள் குடும்பங்கள் யாவரையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, என்னுடைய கர்த்தாவே, இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவைக்காக, இப்படி முதலமைச்சர், கவர்னருக்காக, எங்கள் ஆட்சி செய்கிற எல்லா தலைவர்களையும் ஆசீர்வதிங்க. உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். அமைதி சமாதானத்தை தான் இந்த நேரத்தில் வியாதியஸ்தர்களுக்காக ஜபிக்கிறோம். படுக்கையில் இருக்கிறவங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நோக்கி பாருங்கள். இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாளைக்கானவர்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களோடு தங்கியிருக்கட்டும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்மளோடு கர்த்தர் தாமே தங்கியிருந்து வாழ்வதுமாய் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். காட் பிளஸ்.